அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 2, 2025 வைகாசி 19ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விளை. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும்.
நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கி திங்கட்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு சுவாசித்து கொண்டு பயணிப்பது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில மாதங்களாக நம்ம நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற புத்தகம் ஆசிரியர் லேனா தமிழ்வாணன் எழுதிய மணிமேகலை பிரசுரம் வெளியிட்ட அந்த புத்தகத்தை நம்ம வாசித்து வருகிறோம். இந்த வாரத்தில் அந்த புத்தகம் நிறைவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லி, தொடர்ந்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த ஒரு தலைப்பு அப்படிங்கிறது பங்க்சுவாலிட்டி எனும் தலை சிறந்த குவாலிட்டி அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது நம்ம அதிலிருந்தே தொடரலாம். நானும் 1984 ஆண்டு வரை எல்லோரையும் போல நேர உணர்வு இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் இஷ்டத்திற்கு போய்கொண்டும் வந்து கொண்டும் தான் இருந்தேன். என் முதல் அமெரிக்க பயணத்தின் போது ஃபேமிலி சர்க்கிள் எனும் அமெரிக்க மாத இதழின் ஆசிரியரை சந்திக்க சென்னை அமெரிக்க தகவல் மையம் மூலம் அப்பாயின்மெண்ட் பெற்றிருந்தேன். அப்பாயின்மெண்ட் நேரம் காலை 11 மணி. நியூயார்க்கில் 42வது தெருவில் 42வது மாடியில் இந்த அலுவலகம் இருக்கிறது. அமெரிக்காவில் முதல் பாதி தளங்கள் இடப்புற லிஃப்டாகவும் மீதி தளங்களுக்கு வலப்புற லிஃப்ட். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? தட்டு தடுமாறி லிஃப்டில் ஏறி 21வது தளம் போய் மறுபடி கீழிறங்கி இதுவரை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்துருந்தோம். அமெரிக்காவில் முதல் பாதி தளங்களுக்கு இடதுபுறமாகவும் அடுத்த பாதி தூரத்திற்கு வலதுபுறமாகவும் லிஃப்ட் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கடந்த வாரத்தில் பார்த்தோம். இவர் போக வேண்டியது 42, ஆனால் இவர் 21 வரை லெஃப்டில் இருக்கும். அதன் பிறகு 42 வரை ரைட்டில் இருக்குங்கிறது தெரியாமல் அவர் முதல்ல லெஃப்டில் உள்ள லிஃப்டில் போயிடுறார். தட்டு தடுமாறி லிஃப்டில் ஏறி 21வது தளம் போய் மறுபடி கீழிறங்கி உரிய தளத்திற்கு போனபோது மணி 11:05. அந்த பத்திரிகை ஆசிரியர் என்னை பார்க்க மறுத்துவிட்டார். நான் 5 நிமிடம் லேட்டாம். 10:55க்கே கீழ்த்தளத்திற்கு வந்துவிட்டதை எடுத்து சொல்லி லிஃப்ட் லெஃப்ட் ரைட்டு குழப்பத்தை விளக்கி
அவரை பார்க்க சம்மதிக்க வைப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அவர் 11:05க்கு போய் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது 5 நிமிடம் லேட்டானதற்கு அவர் சந்திக்க விரும்பலைன்ட்டார். அதற்கப்புறம் இவர் விளக்கம் சொல்கிறார். நான் இந்த மாதிரி 21 வரை உள்ள லிஃப்ட்டில் ஏறிட்டேன், அது மேலே இறங்கி கீழே இறங்கி நான் மீண்டும் இங்கே வர்றதுக்கு தான் 5 நிமிடம் ஆயிடுச்சு, நான் 10:55க்கே கீழ்த்தளத்திற்கு வந்துட்டேன் அப்படிங்கிற விவரம் சொன்னதுக்கப்புறம் அவர் சந்திச்சாராம். உரையாடி கொண்டிருக்கும்போது ஹட்டிக் என்ற அந்த ஆசிரியர் இந்தியர்களே இப்படித்தான் என்று பேச்சுவாக்கில் ஒரு வாக்கியம் சொன்னார். அது என்னை அளவுக்கு அதிகமாக காயப்படுத்தி விட்டது, மனசே சரியில்லை. அந்த ஆசிரியர் ஹட்டிக் அப்படிங்கிறவர் பேசி கொண்டிருக்கும் போதே சொல்லிட்டாராம், இந்தியர்களே இப்படித்தான் அப்படி. அது இவருக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக அசிங்கமாக தோன்றி இருக்கிறது என்பதை பாருங்கள். அளவுக்கு அதிகமாக காயப்படுத்தி விட்டது. அன்று சபதம் எடுத்தவன்தான், இனி எல்லாம் நேரப்படி என அன்று ஏற்பட்ட வைராக்கியம்தான். அதன் பின்னர் இந்த 15 ஆண்டுகளில் நான் தாமதித்து சென்ற நிகழ்ச்சிகள் என்பது மிக 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 குறைவு. இப்படி வளர்த்து கொண்ட என் இயல்பினால் பல அமெரிக்கர்களையும் ஜப்பானியர்களையும் கூட நான் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறேன். என்னால் வாங்க முடிந்த இனிமையான பழிவாங்கல் இதுதான். அன்னைக்கு அவர் சபதம் எடுத்துட்டார், இனிமே எல்லாமே நேரப்படி தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் இந்த 15 ஆண்டுகளில், அதாவது புத்தகம் எழுதக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர் சொல்கிறார், அவர் ஒரு நிகழ்வுக்கு பயணிக்கணும் போகணும் அப்படின்னா சரியான நேரத்தில் மட்டும்தான். ஒரு தாமதம்னு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப 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 குறைவு. அந்த தாமதமும் சில நேரங்களில் இயற்கையாக அந்த மாதிரிலாம் இருக்கும் அல்லவா, அப்படி அவர் சொல்கிறார். அவரால் எந்த தாமதமும் ஏற்படலை. இப்படி அவர் நடந்துக்கிட்டதுனால, இந்த வளர்த்து கொண்ட இந்த இயல்புனால அமெரிக்கர்களையும் ஜப்பானியர்களையும் கூட சில நேரம் இவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறாராம். அவங்க ஏதேனும் ஒரு நிமிடங்கள் அவங்க தாமதமாக வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இவரிடத்துல மன்னிப்பு கேட்டிருக்காங்களாம். என்னால் வாங்க முடிந்த இனிமையான பழிவாங்கல் அப்படின்னு சொல்கிறார். நான் அன்னைக்கு அசிங்கப்பட்டேன் அல்லவா, அதற்கு பழிவாங்கலாக இன்னைக்கு நான் அதை செய்கிறேன். இந்த குறித்த நேரம் என்பது மிகச்சிறந்த பழக்கம். இது சாத்தியமல்ல என்று எவரும் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். இந்த குறித்த நேரத்தில் நடக்கணும், குறித்த நேரத்தில் இருக்கணும், குறித்த நேரத்தில் தொடங்கணும் அப்படிங்கிறது மிகச்சிறந்த பழக்கம். இது சாத்தியமல்ல என்று எவரும் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்து விடாதீர்கள். இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு தயவு செய்து யாரும் அப்படி ஒரு முடிவுக்கு வந்து விடாதீங்க. பங்க்சுவாலிட்டி என்பது பல நல்ல குவாலிட்டிகளின் கலவை. இந்த பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது பல நல்ல குவாலிட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அவைகளுடைய கலவை. நாம் சொன்ன சொல்லை நாமே கடைபிடித்தல், மற்றவர்களின் உணர்வுகளை மதித்தல் ஆகிய இரு முக்கியமான பண்புகள் உள்ளடங்கி இருக்கின்றன. பங்க்சுவாலிட்டிங்கிறது பல நல்ல குவாலிட்டிகளுடைய கலவை அப்படிங்கிறத சொல்லிட்டு, நாம் சொன்ன சொல்லை நாமே கடைபிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமும், மற்றவர்களின் உணர்வுகளை மதித்தல் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் உள்ளடங்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறார். நாம் சொன்ன சொல்ல நாம் தான் கடைபிடிக்க வேண்டும், பிறருடைய உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும். இந்த இரண்டும் பங்க்சுவாலிட்டி கிடைக்குது. நாம் ஒரு இடத்தை 11 மணிக்கு அடைய வேண்டுமானால் 10:30க்கு பரபரப்பு காட்டி எந்த பயனும் இல்லை. நாம் ஒரு நிகழ்வுக்கு 11 மணிக்கு போகணும், 10:30க்கு கடந்து பரபரன்னு இருக்கக்கூடாது. அதற்கு முன்பே நம்ம தயாராக இருக்கணும். பயணிக்க எவ்வளவு நேரமாகும்? ஒரு பஸ்ஸையோ ரயிலையோ தவற விட்டு விட்டால் என்ன செய்வது? டிராஃபிக் ஜாம் ஆனால் என்ன செய்வது? விலாசத்தை தேடி கண்டுபிடிப்பதாக இருந்தால், சிரமம் இருந்தால் என்ன செய்வது என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஒரு இடத்துக்கு 11 மணிக்கு போகணும் அப்படின்னா 10:30க்கு நம்ம பரபரப்பாக கட்டிக்கிறக்கூடாது. அது எந்த பயனையும் தரப்போகிறதில்ல. நாம் அந்த தூரத்திற்கு பயணிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
நாம் பஸ்ஸிலையோ அல்லது ரயில்லையோ நம்ம போகிறோம்னா அதனுடைய தாமதம், சில நேரங்களில் டிராஃபிக் ஜாம் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்படும். அது நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்தை அதுவே இப்போ சாப்பிட்டுடுது. இதுக்கு நாம் ஒரு நேரத்தை கணக்கிட வேண்டும். சில நேரங்களில் முகவரிகளை தேடுவதற்கு நேரம் பிடிக்கும். அப்போது இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். நேரத்திற்கு போகாமல் சாக்கு போக்கு சொல்வது என்பது என்றால் 100 சொல்லலாம். நேரத்துக்கு நம்ம போகலை, ஆனால் காரணம் ஏதாவது சொல்லணும், சாக்கு போக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அது மாதிரி 100 சொல்லலாம். ஆனால் நினைப்பில் அழுத்தம் இருந்தால் போதும், எது எப்படியோ குறித்த நேரத்திற்கு போக வேண்டும். நம்ம சாக்கு போக்கு சொல்லணுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. நம்மளுடைய நினைப்பில் அழுத்தம் இருக்கணும். எது எப்படியோ குறித்த நேரத்துக்கு போகணும். உரியவர்களின் பாராட்டை பெற வேண்டும் என்கிற எண்ணம் இரத்தத்தின் பிளாஸ்மா போல் ஆகிவிட்டால் நாம் நினைக்கிற தடைகளெல்லாம் தூள் தூள். நம்ம எது என்ன நடந்தாலும் சரி, நம்ம அந்த இடத்துல நிற்கணும். நாம் குறித்த நேரத்துக்கு போகணும். உரியவர்களுடைய பாராட்டை நம்ம பெறணும் என்கிற எண்ணம் மட்டும் நம்மள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது இரத்தத்தில் பிளாஸ்மாவாகவே ஆகிவிட்டால் நாம் நினைக்கிற தடைகளெல்லாம் தூள் தூளாகும். ஒரு டுட்டோரியல் கல்லூரியின் ஆசிரியர் என் நேரத்தை நிர்வகிப்பது எப்படி என்கிற கூட்டத்திற்கு பிறகு என்னுடன் பேசினார். ஒரு டுட்டோரியல் காலேஜ், அந்த காலேஜோடைய ஆசிரியர் அவர் இவர் நேரத்தை நிர்வகிப்பது எப்படின்னு ஒரு தலைப்பில் பேசி கொண்டிருக்கும்போது அந்த கூட்டத்தோடைய முடிவில் இவர் இடத்துல பேசுகிறார். எனக்கு 9 மணிக்கு கல்லூரி, 9:05 9:10 தினமும் போகிறேன். இது ஏன்? என்னால் இதை மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை என்றார். எனக்கு கல்லூரி அப்படிங்கிறது 9 மணிக்கு, ஆனால் நான் 9:05 9:10 நித்தம் போகிறேன். இது ஏன் எனக்கு நடக்குது? என்னால் ஏன் இந்த நேரத்தை மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இந்த கேள்வி நமக்குள்ளும் பலருக்கு இருக்கும். இதற்கு நான் சொன்ன பதில் அவருக்கு மிக பிடித்திருந்தது. இந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அலுவலகத்திற்கும் தொழில் செய்யும் இடங்களுக்கும் போகிறவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதில் இது. நான் இப்போ ஒரு பதில் சொன்னேன். அந்த பதில் வேலைக்கு போகிறவங்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிலை சொல்கிறார். அதை அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறார். கூடுதல் நேரம் ஒதுக்குங்கள். அந்த டுட்டோரியல் கல்லூரியின் பேராசிரியரை பார்த்து சொன்னேன், நீங்கள் ரொம்ப பங்க்சுவல். என்ன கிண்டல் பண்ணுறீங்களா என்னை என்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தார். அந்த கல்லூரி ஆசிரியர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் ரொம்ப பங்க்சுவல் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் ஏயா 9 மணிக்கு போக வேண்டிய கல்லூரிக்கு 9:05 9:10 போகிறேன், என்னை போய் பங்க்சுவல்னு சொல்கிற, கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் அப்படி ஒரு வாக்கியத்தை உதிர்க்கும் முன் நான் முந்திக் கொண்டேன். நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது நீங்கள் உங்கள் டுட்டோரியல் கல்லூரிக்கு ஒரு நாளும் காலை 9:10 தாண்டி தாமதமாக சென்றதில்லை என்பது தெரிய வருகிறது. இந்த வகையில் தான் நீங்கள் ரொம்ப பங்க்சுவல் என்றேன். அவர் எப்படி அவரை பங்க்சுவல் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது 9:10 பின்பாக நீங்கள் கல்லூரிக்கு இது வரைக்கும் போனதில்லை, அது மட்டும் இதில் தெளிவாக தெரியுது. அந்த வகையில் தான் நீங்கள் பங்க்சுவல்னு சொல்கிறேன். நாளை முதல் மிகச் சரியாக கல்லூரிக்கு போக முடியும். நீங்கள் மட்டும் சிறு சிறு மனமாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால் என்றேன். நீங்கள் 9:10 மேலே போகலைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. ஆனால் நாளையிலேருந்து கல்லூரிக்கு சரியாக போக முடியும். ஆனால் சின்ன சின்ன மனம் மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கள் என்றார். டுட்டோரியல் கல்லூரி 9 மணிக்கு என்று எண்ணுகிறீர்கள் அல்லவா? அந்த நினைப்பை உதறுங்கள். 9 மணிக்கு காலேஜுங்கிற விஷயத்தை முதல்ல விட்டுடுங்க. இனி 8:50 என எண்ணி அதன்படி செயல்பட்டு கடிகாரத்தை 10 நிமிடம் அதிகமாக திருப்பி வைத்து கொள்ளுங்கள். இனிமே கல்லூரி 8:50க்குன்னு முடிவெடுத்துக்கிறங்க. கடிகாரத்தையும் 10 நிமிடம் தள்ளி வச்சுக்கிறங்க. 3வது, நாம் கல்லூரிக்கு சரியான நேரத்திற்கு போய் கல்லூரி உரிமையாளரை
மாணவர்களை அசத்த வேண்டும் என்று உண்மையாக ஆசைப்படுங்கள். முதல் விஷயம் அப்படிங்கிறது, இனிமே கல்லூரி அப்படிங்கிறது 8:50 அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கிறங்க. அதன் பிறகு உங்களுடைய கடிகாரத்தில் 10 நிமிடத்தை அதிகமாக திருப்பி வைத்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, கல்லூரி உரிமையாளர் மற்றும் மாணவர்களிடத்தில் நீங்கள் அசத்த போகிறோம் அப்படிங்கிறத மனசில் உண்மையான ஆசையாக வச்சுக்கிறங்க. எல்லா முதலாளிகளும் எல்லா மேலதிகாரிகளும் சரியான நேரத்திற்கு வருகிற ஊழியர்களுக்கென நெஞ்சில் தனி இடத்தை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அந்த இடத்தை கைப்பற்றுவதே என் உடனடி லட்சியம் என்று வேகம் பெறுங்கள். 9 என்ன, அதற்கு முன்னதாகவே சென்று விடுவீர்கள் என்றேன். அவர் சொன்ன ஒரு முக்கியமான புள்ளி இந்த இடத்துல அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். எல்லா முதலாளிகளுக்கும் எல்லா மேலதிகாரிகளுக்கும் யார் ஒருத்தர் நேரத்திற்கு முன்பாகவோ வருகிறார்களோ அவர்கள் மீது ஒரு மதிப்பு இருக்கும். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் 2ஆம் பட்சம்தான். அவங்க நேரத்துக்கு வந்து விடுறாங்க, அவங்க நேரத்திற்கு முன்னதாகவே வரக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சில் தனி இடமே உண்டு. அதனால் நீங்கள் அந்த இடத்தை கைப்பற்றுவதே உங்களுடைய லட்சியம்னு வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. அப்படி செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் முன்னதாகவே 9 மணிக்கு சென்று விட முடியும். 3 விஷயம்தான். 9 மணி கல்லூரியை இனிமேல் 8:50 கல்லூரி அப்படின்னு வச்சுக்கணும். அந்த 10 நிமிடத்தை வாட்சிலையும் திருப்பி வச்சுக்கிறணும். அதன் பிறகு உரிமையாளர்களிடத்துலையோ அல்லது மாணவர்களிடத்துலையோ நீங்கள் அவங்கள அசர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படணும். இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எளிதாக அந்த நேரத்தை கடைபிடிக்க முடியும். நாட்கள் உருண்டோட நான் இவரை மறந்தே போனேன். சொல்லிவிட்டு நாட்கள் பல உருண்டோடி விட்டன. நான் இதை மறந்துட்டேன். பல மாதங்கள் கழித்து பேராசிரியர் பேசினார். நேரப்படி கல்லூரிக்கு செல்வதால் என் வாழ்வில் மகத்தான மாற்றங்கள் என்று பூரித்து போய் பேசினார். இப்போ நான் நேரத்துக்கு கல்லூரிக்கு போகிறதுனால இப்போது என்னுடைய வாழ்வில் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பூரித்து போய் பேசினார். மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. அப்படி அவர் சொல்லும் பொழுது எனக்கு மிக ஆறுதலாக இருந்தது. ஒரு இடத்திற்கு குறித்த நேரத்திற்கு போக வேண்டுமானால் வேறு சில விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துக்கு குறித்த நேரத்துக்கு போகணும் அப்படின்னா ஏற்கனவே டிராஃபிக்கில் ஆரம்பித்து அந்த பேருந்து, ரயில் இதைகளுடைய பயணத்தை நம்ம கணக்கிட்டு அதன் பிறகு இயற்கையாக ஏற்படக்கூடிய பல சூழல்களை யூகித்து இதையெல்லாம் நம்ம கணக்கிட்டு பயணிக்கணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்திற்கு குறித்த நேரத்திற்கு போக வேண்டுமானால் வேறு சில விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நாம் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அது என்ன அப்படிங்கிறத. காரணம், நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக நம்ம 2 வாய் நீரை பருகிட்டு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். நாம் எப்பொழுதுமே 3 பதில்கள் அளிப்போம். முதல் கேள்வி அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்ம எல்லாருமே அறிந்த கேள்வி தான். அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஆனந்தமாக நீங்கள் ஒரு உற்சாகத்தோடு எழுதணும். அதுதான் முக்கியம். தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஏ ரிப்போர்ட், தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது நம்மளுடைய முதல் கேள்வியாக எப்பொழுதுமே அமையும். இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் எழுதும்போது, நீங்கள் டிஏ ரிப்போர்ட் ஃபில் பண்ணும்பொழுது ஏற்பட்ட அந்த மனநிலையை உற்சாகத்தோடு எழுதணும்.
நான் தினசரி நடவடிக்கை அறிக்கையை உற்சாகத்தோடு நான் பதிவு செய்தேன். அதை நான் ஆனந்தமாக பதிவு செய்தேன். அதை நான் பதிவு செய்யும் பொழுது என்னுடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதையும் ஆனந்தம் பெறுவதையும் என்னுடைய மனம் என்னுடைய புத்தி சமநிலை பெறுவதையும் என்னால் உணர முடிந்தது. என்னால் செய்ய முடியாத பல செயல்களை செய்ய முடிந்ததுன்னு நீங்கள் என்னவெல்லாம் தோன்றியதோ அதையெல்லாம் சேர்த்து எழுத 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 டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் நித்தம் செய்ய செய்ய அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதுதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது இந்த நேர நிர்வாகம் அப்படிங்கிற இந்த புத்தகம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அல்லவா, நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பற்றின உங்களுடைய கருத்தை குறிப்பிடுங்கள். நம்ம கடந்த பல மாதங்களாக பார்த்தோம். இந்த புத்தகம் இந்த நாளோட இன்னையோடு நிறைவுக்கு வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதனால் இந்த புத்தகத்தை பற்றின உங்களுடைய கருத்து, இந்த புத்தகத்தின் வாயிலாக தாங்கள் பெற்ற விஷயங்கள், அதன் வாயிலாக உங்களுக்கு கிடைத்த வெற்றிகள் எதையாவது நீங்கள் குறிப்பிடலாம். இந்த புத்தகத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை இரண்டாவது கேள்வியாக பதிலளியுங்கள். மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். இதை நான் கண்கூடாக பல நபர்களிடத்திலிருந்து பார்த்திருக்கிறேன். ஆக நீங்கள் எண்ணத்தை எழுதி அந்த எண்ணத்தை 2 முறை வாசித்து நீங்கள் செயல்படுத்தினால் அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, இந்த 3 பதில்களையும் அளித்த பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து வெற்றி பெறுங்கள். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய புத்தகத்தின் கடைசி 2 பக்கங்களை படிக்க வாருங்கள் மீண்டும் அப்படிங்கிறத சொல்லி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கு 3 பதில்களை அளித்த உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இப்போ நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒரு இடத்திற்கு குறித்த நேரத்திற்கு போக வேண்டுமானால் வேறு சில விஷயங்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதுவுமே நாம் திட்டமிட்டபடி நடப்பதில்லை. எனவே எதற்கும் கொஞ்சம் கூடுதல் நேரம், எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்குவது நல்லது. இது மட்டும் போதாது, கிரேஸ் டைம் என்று சொல்லப்படுகிற சலுகை நேரத்தையும் ஒதுக்க வேண்டும். நாம் திட்டமிட்டபடி எல்லாமே நடந்துடுமான்னா தெரியல, நடக்குமாங்கிறது புரியலை. அதற்காக எதற்காகவும் கொஞ்சம் கூடுதல் நேரம், எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறணும். இது மட்டும் போதாது, எக்ஸ்ட்ரா டைம் மட்டும் போதாது, கிரேஸ் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய சலுகை நேரத்தையும் நாம் ஒதுக்க வேண்டும். பஸ் நேரத்திற்கு வந்து தொலைக்கிறதா, வந்தால் நிற்கிறதா, நின்றால் ஏற முடிகிறதா, ஏற முடிந்தால் டிராஃபிக் ஜாம் சிக்காமல் போகிறதா, இவற்றுள் ஒன்றிற்காவது இல்லை என்கிற பதில் வருகிற போது நாம் போட்ட கணக்கு தப்பி விடுகிறது. எனவே தாமதமாகி விடுகிறது. பஸ் அப்படிங்கிறது ஒழுங்காக வருதா, வந்தால் ஒழுங்காக நிற்குதா, நின்றா ஏற முடியுதா, ஏறுனா அது டிராஃபிக் ஜாமில் சிக்காமல் இருக்கா, இப்படி கேள்விகளை கேட்டுட்டு இதில் ஒன்றுக்காவது நம்ம இல்லைன்னு பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட கணக்கே தப்பாகிடுது. பஸ் என்று இல்லை, தனிப்பட்ட வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் எதிர்பாராத இடைஞ்சல்கள் வருகின்றன. தனியாக ஒரு வாகனம் வச்சுருந்தாலும் அந்த வாகனம் பயணிக்கணும், அந்த வாகனம் பஞ்சராகாமல் இருக்கணும், பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது அல்லவா, டிராஃபிக் ஜாம், இப்படி பல்வேறு இடர்பாடுகள் இருக்கும். அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புறப்படுகிற நேரத்தில் சிரித்து கொண்டு சிலர் வீட்டுக்குள் நுழைகிறார்கள். அதாவது நம்ம எங்கேயாவது அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்கோம்,
அப்பன்னு பார்த்து யாராவது நம்ம வீட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. ரசிக்க முடியாத சிரிப்பு இது ஒன்று தான் சொல்கிறார். இந்த நேரத்தில் அந்த சிரிப்பை நம்மளால் ரசிக்க முடியலை. எல்லாம் அப்செட். ஏன்னா நம்ம எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அவசரமாக. அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க வர்றாங்க, சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. நம்ம பதிலுக்கு கூட சிரிக்க முடியல, அவ்வளோ அப்செட். இவர்களை வரவேற்பதில் குறை வைத்து விடாமல் பலமாக வரவேற்றுவிட்டு நிலைமையை அவசரமாக எடுத்து சொல்லிவிட்டு பாருங்கள் டெலிவிஷனை என்று அதை தட்டி விட்டுவிட்டு நாம் பாட்டுக்கு புறப்பட்டு போய்விட வேண்டும். அவங்கள உபசரிக்கிறதுல நம்ம எந்த குறையும் வச்சுக்கிறக்கூடாது. அவர்களை வரவேற்று உபசரித்துட்டு காரணத்தை நம்ம சொல்லிவிட்டு நான் உடனடியாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டெலிவிஷனை அப்படின்னு சொல்லிட்டு டிவியை தட்டி விட்டுட்டு நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். எந்த நேரத்தில் எது முக்கியம், யார் முக்கியம் என்பதை உணர்ந்து விட்டால் போதும். அதன் பிறகு நேரத்தை கடைபிடிப்பதில் நாமும் ஜப்பானியர்கள்தான். எந்த நேரத்தில் எது முக்கியம், யார் முக்கியம் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டா போதும். அதன் பிறகு நேரத்தை நம்ம சரியாக கடைபிடிப்போம். நாமும் ஜப்பானியர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். நெப்போலியன் தந்த விருது அப்படின்னு அடுத்த தலைப்பு. ஒருவருக்கு ஒரு நேரத்தை சொல்லிவிட்டால், சில விஷயங்களுக்கென ஒரு நேரத்தை ஒதுக்கிவிட்டால் மற்றவற்றின் முக்கியத்துவத்தை அடியோடு குறைத்து விட வேண்டும். ஒருத்தருக்கு நம்ம நேரத்தை நம்ம சொல்லிட்டோம், ஒரு சில விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவர்களின் முக்கியத்துவத்தை அடியோடு குறைத்து விட வேண்டும். மற்றவற்றின் முக்கியத்துவத்தை அடியோடு குறைத்து விட வேண்டும். இலங்கையில் எனக்கு இமானுவேல் என்ற ஒரு நீண்ட நாள் குடும்ப நண்பர் இருக்கிறார். கொழும்பில் இவரது எலக்ட்ரிக்கல் கடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இலங்கையில் இவருடைய ஃப்ரெண்டு இமானுவேல் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கிறார். அந்த கடையில் இவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆசிரியர் டெலிஃபோன் மணி அடித்தது. இமானுவேல் எடுத்தார். மறுமுனையில் ஏதோ குரல், வைடி ஃபோனை என்று சொல்லிவிட்டு ஃபோனை ஒரு சாத்தினார். ஃபோன் வருது, எடுத்து பேசுகிறாரு. பேசிட்டு வைடி ஃபோனுன்னு சொல்கிறார். பேசியவர் அவர் மனைவி. தொழில் நேரத்தில் தொழில் முக்கியம் என்றார். வீட்டுக்காரம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஃபோனை வைக்க சொல்லிட்டார். இவர் பார்க்குறாரு, என்ன இவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, தொழில் நேரத்தில் தொழில் தான் முக்கியம். மறுபயணத்தின் போது இவர் வீட்டிற்கு போயிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நான் இன்னொரு முறை அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படி போயிருக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் டெலிஃபோன் அடிக்குது. மீண்டும் ஏதோ ஒரு குரல், இன்றைக்கி லீவு, பிஸ்னஸ் பேசாதீங்க, எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் சரி நாளைக்கு பேசலாம், இன்றைக்கி லீவுங்க, ஞாயிற்றுக்கிழமை, பிஸ்னஸ்லாம் பேசாதீங்க, எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் நாளைக்கு சொல்லுங்கள் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு வைத்து விட்டார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். அவர் தொழிலில் இருக்கும்போது வீட்டுக்காரம்மாவை ஃபோன் வைக்க சொல்கிறார். வீட்டில் இருக்கும்போது தொழில் சம்மந்தப்பட்டவங்களை இன்றைக்கி விடுமுறைங்க, நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்கிறார். அந்தந்த நேரத்தில் அதாவது முக்கியம் என்பதில் இவர் காட்டிய வைராக்கியத்திற்கு இணையாக இதுவரை நான் எவரையும் சந்தித்ததில்லை. அந்தந்த நேரத்தில் அதது தான் முக்கியம் என்பதில் இவர் காட்டிய வைராக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அல்லவா, இதற்கு இணையாக இதுவரை நான் யாரையும் சந்தித்ததில்லை. நான் அவசரமாக புறப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எவரேனும் நுழைந்தால் இப்படி கேட்பேன், நான் மாம்பழம் போகிறேன், நீங்களும் உடன் வருகிறீர்களா? பேசிக்கொண்டே போய்விடுவோம். நீங்கள் விரும்பியதும் நடக்கும், எனக்கும் நேரத்திற்கு போன மாதிரி இருக்கும் என்பேன். ஆசிரியர் என்ன சொல்கிறார், அவர் எங்கேயாவது கிளம்பும்போது யாரேனும் வந்துட்டாங்கன்னா அவர்களிடத்தில் அவர் போகக்கூடிய இடத்த சொல்லுவாராம். நான் இங்கே தான் போகிறேன், நீங்களும் உடனே கூட வாங்கலேன், நீங்கள் பேசிக்கொண்டே போயிடுவோம், உங்களுடைய வேலையும் முடிஞ்சிடும்ல. என்னோட பேசணும்னு என்னோட கேட்கணும்னு ஏதாவது வந்திருப்பீங்க, அந்த வேலையும் முடிஞ்சிடும், எனக்கான நேரத்திற்கும் நான் போன மாதிரி இருக்கும்ல அப்படின்னு. பெரும்பாலும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் சிலர் மட்டும் பாவி மனுஷன், எனக்கு சம்பந்தமில்லாத பாதையில் அழைத்து போய் இப்படி கண்ட இடத்தில் இறக்கி விட்டு விட்டானே என்று மனதிற்குள் திட்டி இருப்பார்கள்.
எல்லாரும் பெரும்பாலும் அதை வந்து தவிர்க்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் மனசுக்குள்ளே திட்டியிருப்பாங்க, நான் எங்கேயோ போகணும், ஆனால் என்னை தேவையில்லாமல் இன்னொரு பாதையில் அழைச்சிட்டு வந்துட்டு பாதியோட கூட விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு. என்ன செய்வது? ஒருவரது சௌகரியத்தை பார்த்து கொண்டிருந்தால் பலரது எரிச்சலுக்கு ஆளாக வேண்டியிருக்குமே. ஒருத்தருடைய சௌகரியத்துக்கு நம்ம பார்த்தோம்னா பலர் அங்கே நேரத்துக்கு காத்திருப்பாங்கள்ல, அவங்களோட எரிச்சலுக்கு நம்ம ஆளாக வேண்டியிருக்குமே. நேரப்படி எல்லாம் என்கிற போது எனக்கு பிரெஞ்சு மன்னர் நெப்போலியன் தான் நினைவுக்கு வருகிறார். நெப்போலியன் மனிதர்கள் பரபரப்பின்றி வாழ்ந்த அந்த காலத்திலேயே நேர உணர்வு கொண்டவராக இருந்தார். நெப்போலியன் தன் படையெடுப்பின் போது தூங்குவதற்கென்று தனியே நேரம் ஒதுக்கியதே இல்லை. பெரும்பாலும் ஒரு பகுதியை வென்றுவிட்டு அடுத்த பகுதியை நோக்கி செல்லும்போது குதிரையில் அமர்ந்தபடியே தூங்குவாராம். குதிரையில் அமர்ந்தபடி எப்படி தூங்க முடியும்? என்ன கதை விடுகிறீர்களா என்று கேட்காதீர்கள். இது சரித்திரம். இதில் மிகைப்படுத்தல் ஏதுமில்லை, உண்மை. நெப்போலியன் எப்பொழுதுமே அடுத்தடுத்து அவர் வந்து நாடுகளை பிடிக்கணும் அப்படின்ட்டு ஒன்று வெற்றி அடைந்தால் அடுத்த நாட்டை நோக்கி அவர் பயணிப்பார். அப்படி பயணத்தின் போது குதிரையிலேயே அமர்ந்து தூங்குவார் அப்படின்னு நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அது எப்படிங்க சாத்தியம்லாம் கேட்காதீங்க, இது வரலாற்று நிகழ்வு, இதில் எந்த புனைவும் கிடையாது, அதை நான் அப்படியே தான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் அந்த இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கணும். அந்த காலகட்டத்திலே, அதாவது மனிதர்கள் பரபரப்பின்றி வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே நேர உணர்வு கொண்டவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த புள்ளியும் முக்கியம். நெப்போலியன் ஒரு முறை தன் படைத்தளபதிகள் விருந்திற்கு அவர்களை அழைத்திருந்தார். படைத்தளபதிகளை விருந்திற்கு அழைத்திருந்தார். அழைத்த நேரம் 1 மணி. விருந்துக்கு 1 மணிக்கு அழைச்சிருக்கிறார். 1 மணி வரை எவரும் வரவில்லை. உடனே விருந்தை ஆரம்பித்தார். 1:05, 1:08, 1:12 என்று தளபதிகள் வந்து கொண்டே இருந்தார்கள். அவர்களை காக்க வைத்தார். நெப்போலியன் 1:15 மணிக்கு 1:15 மணிக்கு உணவை முடித்தார். நல்லது தளபதிகளே, விருந்து முடிந்தது, இனி எதிரி நாட்டை எப்படி தாக்குவது என்பது பற்றி பேசுவோமா என்றார். விருந்துக்கு அழைச்சிருக்கிறார் 1 மணிக்கு, 1 வரை யாரும் வரல. அவர் விருந்தை தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க 1:05, 1:10, 1:12 அப்படின்னு வந்து சேர்றாங்க. அவங்கள எல்லாரையுமே காக்க வைக்கிறாரு. 1:15க்கு விருந்தை முடிச்சிடுறாரு. அவராகவே சாப்பிட்டு முடிச்சுட்டு, முடிஞ்சிருச்சு, விருந்து முடிச்சிருச்சு, நம்ம அடுத்த டாபிக் போகலாம், யாரை பற்றி, எந்த நாட்டை பற்றி அப்படின்னு அவர் போயிட்டார். தளபதிகள் வெறுத்து போய் விட்டார்கள். அருமையான விருந்தில் மண். தளபதிகள் வெறுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு அற்புதமான விருந்து சாப்பிட வேண்டியது இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு. அடுத்தடுத்த விருந்துகளுக்கு அவர்கள் நேரத்திற்கு வந்திருப்பார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமா? அடுத்த அத்தியாயம், நேரம் என்பது நினைப்பை பொறுத்தது. நேரம் ஒன்றுதான், ஆனால் அது எல்லோரிடமும் ஒரே மாதிரியான உணர்ச்சியை உண்டாக்குவதில்லை. அவரவர் மனநிலைப்படி வேறு வேறு உணர்வுகளைத்தான் உருவாக்குகிறது. ஒருவருக்கே கூட ஒரே நேரம் சந்தர்ப்பத்தை பொறுத்து கூடுதலாகவோ குறைவாகவோ தோன்றும். நான் முன்பே சொன்னது போல, காதலிக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியாக தோன்றும். கடிகாரம் அவனுக்கு மட்டும் நகர மறுப்பது போல் தோன்றும். சுற்றியுள்ள புள்ளையெல்லாம் கிள்ளி எறிவான், பூக்களை பீய்த்து போடுவான். அவள் வந்த பின் அவளுடன் மணிக்கணக்கில் பேசி தீர்த்தாலும் கூட அது அவனுக்கு ஒரு வினாடி பொழுதாக ஓடி மறையும். நேரங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான், ஆனால் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணர்ச்சியை தருவதில்லை. அவரவர் மனநிலைப்படி வேறு வேறு உணர்வுகளைத்தான் உருவாக்குகிறது. ஒருவருக்கே கூட, அதாவது வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு மாதிரி அது உருவாக்குகிறது என்றால், ஒருவருக்கே கூட ஒரே நேரம் சந்தர்ப்பத்தை பொறுத்து கூடுதலாகவோ குறைவாகவோ தோன்றும் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒரு காதலிக்காக காத்திருக்கக்கூடிய காதலன் அப்படிங்கிறவனுக்கு ஒவ்வொரு நிமிடமும் அப்படியே மணிக்கணக்காக தோணும். கடிகாரம் மட்டும் அவனுக்கு நகர்வது போலவே தோன்றாது. சுற்றியுள்ள புள்ளையெல்லாம் கிள்ளி பூக்களையெல்லாம் பறித்து அப்படி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இது வரும் வரை. காதலி வந்த பிறகு பேசி கொண்டிருக்கும் பொழுது மணிக்கணக்கில் பேசி கொண்டிருந்தால் கூட அது ஒரு நொடி பொழுது போல அவனுக்கு ஓடி மறையும். நேரத்தின் ஓட்டமும் அவனது மன ஓட்டத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது.
ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய மன ஓட்டத்தை பொறுத்து நேரத்தின் ஓட்டமும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு, பெண்ணை பற்றி விசாரிக்க நேரம் எடுத்துக்கொள்ளாதது தான் அவர் செய்த மாபெரும் தவறு. இந்த வீட்டு மனைதான் வேண்டும் என்று அடம்பிடித்தார் மற்றொருவர். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிற்று. அடுத்த மனை சுடுகாடு. வெறுத்து போய்விட்டார் வாங்கியவர். விசாரிக்க நேரம் ஒதுக்கவில்லை. ஒரு பெண் பார்க்கறதுக்கு பார்த்துட்டாங்க அப்படின்னா அதற்கு சரியாக விசாரணைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கையே ஏதேனும் ஒரு சிக்கலில் வந்துடும். அதே போல் ஒரு நபர் இந்த இடம் தான் வேணும்னு வேறு எதையுமே விசாரிக்கலை, அதுக்கு நேரம்லாம் ஒதுக்கலை. கடைசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது அடுத்த இடம் அப்படிங்கிறது ஒரு சுடுகாடாக இருக்குது. இப்போ அவர் பதைப்பதைக்கிறார். ஸோ விசாரிக்க நேரம் ஒதுக்குவது இல்லை. தேர்வு அறையில் நேரத்தை மிச்சம் பிடிக்க எண்ணும் மாணவனின் கதி என்னாகும் என்பதை நான் விசாரிக்க வேண்டுமா? சாலையில் நேரத்தை மிச்சம் பிடிக்க எண்ணியவர்களின் நிலை என்னாகும் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருக்குறோம் அல்லவா? இன்னும் இப்படி பல உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் கூட இவர் நொடியில் எடுப்பார் என்று எவரையாவது எனக்கு அறிமுகம் செய்தால், பெரிய பெரிய முடிவுகளை எல்லாம் கூட இவர் நொடியில் எடுப்பார் என்று எவரையாவது எனக்கு அறிமுகம் செய்தால் அவரை பார்த்து பரிதாபப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது நேர உணர்வு அவசியம் இல்லை. ஒருத்தர் எதுவாக இருந்தாலும் விரைவாக முடிவெடுத்துருவார்னு சொன்னால் அவரை பார்த்து இவர் பரிதாபப்படுவாராம். ஏன்னா முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு நேர உணர்வு அவசியம் இல்லை. எங்கெங்கோ எப்படியோ நாம் விரயமாக்கும் நேரங்களை மிச்சப்படுத்தி எது எதற்கு தேவையோ அதை நோக்கி திருப்பினால் நம் வாழ்வில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கேயோ நம்ம எப்படியோ நம்மளுடைய நேரத்தை விரயமாக்குறோம். அதையெல்லாம் மிச்சப்படுத்தி அதை நம்ம எதுக்கு தேவையோ அதை நோக்கி திருப்பினால் நம் வாழ்வில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். இந்த குணம் வாழ்வின் வழுக்கு பாதைகளின் ஊன்றுகோலாய் உடனிருந்து உதவும். இந்த குணம் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இந்த குணத்தின் வாயிலாக நம்மளுடைய பயணத்தில் பாதையில் வழுக்கு பாதை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஊன்றுகோலாக இது இருக்கும், வழுக்க விடாமல் தடுக்கும். நேரம் ஒரு அருமையான மூலப்பொருள். நிகழ்வுடைய புத்தகத்தோடைய தொடக்கத்தில் சொல்லியிருந்தார், ரா மெட்டீரியல். நேரம் ஒரு அருமையான மூலப்பொருள். இந்த மூலப்பொருளை வைத்துக்கொண்டு பணம் எனும் மூலப்பொருளால் சாதிக்க முடியாத சில விஷயங்களை கூட சாதித்து விடலாம். நேரம்ங்கிற அந்த மூலப்பொருளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் பணம்ங்கிற மூலப்பொருளை விட சாதிக்க முடியாத பல விஷயத்தை இந்த நேரம்ங்கிற மூலப்பொருளை வைத்து நம்ம சாதிக்க முடியும். நேரத்தை மதிக்காதவர்களையும் கிள்ளுக்கீரையாய் பார்த்தவர்களையும், நேரத்தை மதிக்காதவங்க அதை கிள்ளுக்கீரையை போல பார்த்தவங்க, அது தன் காலடியில் போட்டு மிதித்து தேய்த்திருக்கிறது. நேரத்தை மதிக்காதவர்களையும் கிள்ளுக்கீரையாய் பார்த்தவர்களையும் அது தன் காலடியில் போட்டு மிதித்து தேய்த்திருக்கிறது. அதை மதித்தவர்களை அது பல்லக்கில் தூக்கி சுமந்திருக்கிறது. சாலையில் 10 வாகனங்களுக்கு முன்பாக இருந்தும் கூட சிக்னலில் பச்சை விளக்கு வந்ததும் நம் முறை வர நேரம் இருக்கிறது என்கிற பொறுமையே இல்லாமல் நொய் என்று ஹாரன் ஒலி எழுப்ப தெரிந்தவர்களுக்கு கேட்டால் நேரம் வேஸ்ட் ஆகுதில்லை என்கிறார்கள். நம் முறை வர நேரம் இருக்கிறது என்கிற பொறுமையே இல்லாமல் நொய் என்று ஹாரன் ஒலி எழுப்ப தெரிந்தவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஏன் நேர உணர்வே இல்லை என்பது பிடிபடாத கேள்வி. வாழ்வின் வெற்றியாளர்கள் அனைவரும் ஒரே உணர்வு உள்ளவர்களே. ஆக வெற்றியூரின் முதல் காலடி நேர உணர்வே. முதலில் இந்த நேர உணர்வு நமக்கு வரட்டும். அப்புறம்தான் நாம் ஒன்றும் லேசப்பட்ட ஆள் இல்லை என்பது இந்த உலகிற்கு தெரிய வரும். முதல்ல இந்த பழக்கம் நமக்கு வரணும், இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்துட்டால் தான் நாம் லேசப்பட்ட ஆள் இல்லைன்னு இந்த உலகத்திற்கு சொல்ல முடியும். ஆக நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற புத்தகம் இப்பொழுது நிறைவுக்கு வருகிறது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில்
உங்களுடைய நேரத்தை கடைபிடிப்பதற்கும் மிச்சப்படுத்துவதற்கும் அதை திசை திருப்புவதற்கும் தேவைப்படும் இடத்துக்கு கூடுதலாக ஒதுக்குவதற்கும் நாம் பயன்படுத்த முடியும் என்பதை இந்த அற்புதமான புத்தகம் நமக்கு கற்றுத்தந்தது. இந்த அற்புதமான புத்தகத்தை எழுதி நமக்கு கற்றுத்தந்த ஐயா லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கு நமது நன்றிகளை சொல்லி, அதை அற்புதமாக பிரசுரித்த மணிமேலை பிரசுரத்திற்கும் நமது நன்றிகளை சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். இந்த புத்தகத்தை பற்றின கருத்துக்களை நீங்கள் இடைவெளியிலேயே எழுத சொல்லியிருந்தேன், எழுதியிருப்பீர்கள். இன்னும் அதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு சொல்ல விரும்பினால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்து பெட்டியில் நிறைவு செய்யுங்கள். இந்த புத்தகத்தை பற்றின இன்னும் கூடுதலாக நீங்கள் சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்றால் அதை வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் சேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி, ஏன்னா இந்த புத்தகம் கடந்த சில மாதங்களாக நம்மளோடு பயணித்தது. ஆனால் பல 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 நல்ல பழக்கங்களை நமக்கு கற்றுத்தந்த என்பது இந்த நேரத்தில் சொல்லி, இந்த புத்தகத்துக்கும் நமது நன்றியை சொல்லி நாம் நமது 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வந்து நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.